ஐயோ மலையை ஏறி ஏறி போய் ஆகணும். முதல்ல செம்மையாக இருக்கும். அதுதான் முடிச்சு நினைக்கிறேன். இப்படி தானே போகலான்னு சொன்னேன். இப்போதைக்கு அவ்வளோ ஸ்பீடு எடுக்கல, பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் வெளிச்சம் வந்தோன்னா ஒரு 80-90 அப்படி போகலாம். ஸோ இங்கே இப்போ கூடுவாஞ்சேரிக்கிட்ட இருக்கோம். இங்கே ஒரு சின்ன டீ பிரேக் மட்டும் எடுத்தோம். ஸோ இப்போ தான் செங்கல்பட்டு டோல்கேட் கிராஸ் பண்ணி போகணும். வந்துட்டுருக்கோம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த பனிக்கும் மிஸ்ட்டுக்கும் ரொம்ப வியூஸ்லாம் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இங்கே எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் இங்கே வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி லாங்கில் வந்து டபுள்ஸ் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும். சும்மா இந்த வேலூர் அந்த மாதிரி போயிருக்கேன் டபுள்ஸில் பைக்கில். அதுக்கப்புறம் குரூப் ரைடு ஒரு தடவை போயிருக்கேன். ஆனால் இதுதான் வந்து டபுள்ஸில் ஒரு 300+ கிலோமீட்டர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போகிறேன். ஸோ எனக்கும் நல்லாயிருக்கு. என்னென்னா ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக போகிறேன். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் கம்மின்றதுனால ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்டுகிட்ட மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டேன். மழை எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இங்கே ஒரு 2-3 நாளாகவே நல்ல மழை. நேற்றுலாம் ஃபோன் பண்ணும்போது டவுட்டு தான்டா, நீ ஸ்ட்ரைட்டாக ஹொல்லி ஹில்ஸ் போய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எதுக்கும் மார்னிங் ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொன்னான். ஸோ நான் இப்போ கேட்டேன், மழை எதுவும் இல்லை, தாராளமாக வரலாம் அப்படின்னு சொன்னதுனால ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து கொல்லி ஹில்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. ஸோ மேல்மருவத்தூர் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபியூல் போடணும், ஒரு பாயிண்ட்டு வந்துடுச்சு. ஸோ அடுத்து வர பெட்ரோல் பங்க்கில் என்ன கண்டிப்பாக போடணும். இப்போ தான் 500க்கு போட்டேன். 120 கிலோமீட்டர்ஸ் போகணும். இன்னும் உள்ளே இன்றைக்கி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் சுற்றினா கூட 500 இன்றைக்கி தாராளமாக போதும். இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டோம். கொஞ்சம் ஹெவியாகவே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு தோசை தான் கேட்டேன், அது பார்த்தா நான் சாப்பிட்ற அளவோட ஒரு 3 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ டயட்டில் வேறு இருக்கிறதுனால அவ்வளோ சாப்பிட்டோன்னா கொஞ்சம் அப்படியே வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து ராமேஸ்வரம் 460 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த பைக்கில் ஃபஸ்ட்டு பெரிய ரைடுனா ஃபஸ்ட் நாள்லேயே சென்னை டு ராமேஸ்வரம் வரையும். ஆக்சுவலி நான் ராமேஸ்வரம் பிளான் பண்ணல, அன்றைக்கி நைட்டு மதுரையில் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் பிளானு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டதுனால வந்து சரி ஓகே ராமேஸ்வரம் போகலாம், அங்கே இருந்துட்டு நெக்ஸ்ட் டே கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஒரே நாள்லேயே ஹையஸ்ட் கிலோமீட்டர்ஸ்னால் அதுதான் 650-670 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இப்போ அந்த சைன் போர்டை பார்த்தோன்னா அந்த ஞாபகம் தான் வந்தது, ராமேஸ்வரம் போன ஞாபகம் தான். ஃப்ரெண்டு லொக்கேஷன் அனுப்பிச்சாரு. ஸோ லொக்கேஷன் போட்டாச்சு.
இப்போ ஆக்சுவலி இது கள்ளக்குறிச்சிக்கு இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் இது. ஸோ அந்த ஒரு டிராஃபிக்லேருந்து வந்து இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ 2 சைடுமே நல்லா புளிய மரம். ஃப்ரெண்டு அப்பயே சொன்னான், ஸோ இந்த ரோடு நல்லாயிருக்கும்டா அப்படின்னு சொன்னான். ஸோ அது மாதிரியே ரோடு நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் இருக்கான் வீட்டுக்கு. இங்கே தான் லொக்கேஷன். நான் என் லொக்கேஷன் அனுப்புகிறேன், அப்படியே வரேன். சரி அனுப்பு. 2 தடவை கேட்டுதா? அவர் இந்த ஏரியாவில் தான் குளிக்கலான்னு போல இருக்கு. ஓ, இதில் தான் குளிக்கலானாரா? ஐயோ, என்ன மலைடா அது? மலை என்ன மலை? அதான் கொல்லிமலையா? இந்த லைன் ஃபுல்லாகவே கொல்லிமலை தான். தெரியவே இல்லை, ரொம்ப லைட்டாக தெரியல. குளூரில் உனக்கு இப்படியும் போகலாம். நீங்கள் அந்த நாமக்கல் அந்த இதுக்கெலாம், ஆனால் மலை கிராமமாக இருக்கும். மலையை ஏறி ஏறி போய் ஆகணும். அது இந்த சேலம் ஒரு மலை, இன்னொரு மலை ஏறி ஏறினா சேலம் வரும். ஏற்காடு வந்து சேலம் மலை, ஆத்தூர் போய். இல்லை இப்போ மொழி போனால் இப்படி தான் போகணும். அப்படி தான். முதல்ல செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் முடிச்சு நினைக்கிறேன். எவ்வளோ தான் எடுத்து போகிறாங்க அது?
ஆ